தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலான்னு ஒரு கொக்கியை போட்டு வைக்கிறதும் அங்கே பதட்டத்தை ஏற்படுத்தும் பிஜேபிக்கு. தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணிக்கலாம்னா அப்போ கூட்டணி இல்லைன்னு நம்ம போன்றவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த மெசேஜையும் கன்வே பண்ணணும், முடிவும் எடுத்துடக்கூடாது. இதுதான் ராஜதந்திரம். அப்போ வரும்போது வாங்க அண்ணாமலை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தலையிடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்ஸை கால் மேல கால் போட்டு இவர் போட்டுக்கணும். எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. அதுல 10% கத்துட்டு நம்ம மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்றோம். எப்படி நம்ம நல்லா இருந்தா தானே வருவான் இப்படி எல்லாம் எடுத்து சொல்றாங்க, ஒரு காதலே வாங்க. ஸோ அந்த கோபமும் செங்கோட்டையனுக்கு இருந்திருக்கு. இதையெல்லாம் வச்சுதான் அவர் கொஞ்சம் வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். செங்கோட்டையன் கையில் எடுத்த அந்த விவகாரம் தப்புன்னு யாருமா சொன்னாங்களா? சொல்ற துணிச்சல் எவருக்கும் கிடையாது. அதனாலதான் எடப்பாடி இப்போ வரைக்கும் மௌனமா இருக்காரு. அவர் வாயை திறக்கலையே. என் காதுக்கே வருதுங்கிறனே ஓபிஎஸ் காது வராம இருக்குமா? அதான் பூரிப்போட சொல்றேன். அதுக்கான ரகசியம் என்கிட்ட எனக்கு தெரியுங்கிறார். எதுக்கான ரகசியம்? பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்படுவதற்கான ரகசியங்கிறாரு. அதை தான் நான் தேர்தல் ஆணையம்னு சொன்னேன். ஆளுக்கு 117 எடுத்துக்கோமா, வந்துடுச்சா? அப்படி சரிபாதி கேட்கிற தகுதி விஜய்க்கு வந்துடுச்சா? அப்படி சரிபாதியை கொடுக்குற அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போச்சா? எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் எடப்பாடி தலைவர் கூட்டணிக்கு போனா தற்காலிகமா ஒரு வெற்றி கிடைக்கும், மக்கள் ஆதரிச்சா ஒரு ஆட்சியிலே அமருவார், எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் ஆகலாம். அதெல்லாம் ஜிலு ஜிலுன்னு இருக்கும் தற்காலிகம். ஆனா விஜய் என்கிற பிம்பம் உடைப்படும். குறைஞ்சபட்ச திரட்டை ஏற்படுத்துவாங்க. யார் ஆட்சி அமைப்பா, யார் ஆட்சியை இழப்பான்னு காரணமாக அந்த அணி அமையும். சில ஆச்சரியம் நடந்துட்டா, திருப்பங்கள் நடந்துட்டா அவர்களே ஆட்சி அமைக்கலாம். நான் சொல்றேன், நான் விஜய் ஏதாவது கணக்கு போட்டுக்கிட்டு தானங்க இருப்பாங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் SP லக்ஷ்மணன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. வழக்கம் போல உங்ககிட்ட இருந்து மெயினான விஷயம் அதிமுக வந்து ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை, கோர்ட்டு வாசல், தேர்தல் ஆணைய வாசல் அதெல்லாம் முடிஞ்சு ஒரு வழியாக சரி எடப்பாடி தலைமையில் அதிமுக இனி வந்து பயணப்படும் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்து நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை முடக்கமா அப்படிங்கிற பிரச்சனை வந்து எழுந்தது. அது அப்படியே அமைதியாக கடந்துருச்சு. அதற்கு பிறகு பார்த்தா அப்பயே குடைச்சல் இருந்துச்சு. என்னன்னா ஓபிஎஸ் அவர்கள் போட்டிடுறாரு, அவர் அதிக வாக்குகளை பெறாரு, அதிமுக வேட்பாளர் குறைந்த வாக்குகளை பெறாரு, பெரிய அடி விழுது. இப்போ வந்து மீண்டும் வந்து இரட்டை இலை முடக்கமா, இவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உயர்நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னுச்சு. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போன பிறகு அங்கே ஒரு அச்சம், மீண்டும் இரட்டை இலை முடக்கமா அப்படின்னு. இந்த நேரத்தில் பார்த்து ஆதங்கங்கள் வேற ஒரு பக்கம் வெளிப்படுது. என்னதான் நடக்குது அதிமுக? ஏதோ நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இயக்கமும் சந்திக்கக்கூடாத சோதனைகளை அதிமுகவும் சந்திச்சது. அதெல்லாம் முடிஞ்சு ஒற்றை தலைமையானாதான் என்னாட்ட சுயமாக முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வாதிகாரத்தையும் கலந்து விதிகளை எல்லாம் தூக்கி காத்துல போடு மறக்க வச்சுட்டு ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கினார். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை நீக்கினார் எடப்பாடி. பொதுச்செயலாளர் பதவியை உருவாக்கி அதுக்கு கடுமையான விதிமுறைகளையும் உண்டாக்கி அவரே பொதுச்செயலாளர் ஆகிட்டார். முடிஞ்சு போச்சுன்னு தான் எல்லாரும் நினச்சிக்கணும். சரி ஏதோ ஒன்று முடிச்சுட்டு இனிமேல் ஆகிறத பாருங்கன்னா தொண்டர்கள் ஒரு மாதிரி சலிப்பு கலந்த ஒரு நிம்மதிக்கு வந்தாங்க. ஆனால் அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் உணர்வு ரீதியாக அவர் செஞ்சது சரியா இருக்கலாம், பிஜேபி கூட்டணி முறிச்சுக்கிட்டு வந்தது. ஆனால் ராஜதந்திர ரீதியா அல்லது நாம் இன்னைக்கு என்ன கதியில் இருக்கிறோம், நாளைக்கு ஏதாவது நடந்துட்டா நம்ம கட்சி என்ன ஆகும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையை செலுத்தாமல், அதுக்கு இன்னும் கொஞ்சம் மெனக்கிடணும்னு கொஞ்சம் யோசிக்காம துணிச்சல் அப்படின்னு மட்டும் காமிக்கிறதுக்கு ஒரு கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டார். ஆனால் அதுக்கு தூபம் போட்டது, தொடக்க புள்ளி வச்சது அண்ணாமலை தான். சேட்டை பண்ணார், ஜெயலலிதாவை எம்ஜிஆரை சீண்டி பார்க்குற மாதிரி கருத்துக்களை சொன்னார். வேற வழி இல்லைன்னு இவங்களும் வெளியில வந்துட்டாங்க. அப்போ அந்த தேர்தலில் நான் கவலைப்படாதீங்க, நம்ம கூட்டணி விட்டு வந்துட்டோம், என் மேல் கூட வழக்குகள் பாயலாம். அந்த நேரத்துல கூட்டணி விட்டு வெளியில வர வரைக்கும் தொடர்ச்சியாக அடிச்சுட்டே இருந்தார் அண்ணாமலை. கூட்டணியிலிருந்து வெளியில வந்த பிறகு அந்த தலைவர்களை விமர்சிக்கல, அதிமுக. அதான் சொல்ல, அதனாலதான் அதுக்கு தொடக்க புள்ளி அண்ணாமலைன்னு சொன்னேன். அந்த கூட்டணியை சிதைத்ததற்கு முதல் காரணம் அண்ணாமலை, அவருடைய நோக்கம். அப்ப இந்த இடத்துல ஜெயலலிதா அந்த நேரம் பண்ணுவாங்க, கூட்டணி தொடரும், அண்ணாமலை என் கிட்ட கூட வரக்கூடாது, இந்த வாசலை மிதிக்கூடாது, எந்த பேச்சுவார்த்தையானாலும் என்னுடைய பேச்சு தேசிய தலைமையோடு தான், நீங்க அங்கிருந்து அனுப்புங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் நடத்தி நிரூபிச்சு ஜெயிச்சு காமிச்சவங்க தான் ஜெயலலிதா. எடப்பாடி ஜெயலலிதா மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. அதுல 10% முயற்சித்தாங்கல்ல.
என்ன அமித்ஷா முயற்சிச்சாங்க? அவர்களை சந்திக்கலாம் இல்ல போய் அண்ணாமலை கண்டிச்சு வைங்கன்னு சொன்னாங்க, கண்டிக்கல. சரி அப்போ அமைதியா இருந்துட்டு இவங்க எப்படி கூட்டணிக்கு வந்தாங்க? அதே மாதிரி கூட்டணி முடிச்சுட்டு வந்த பிறகு தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி நிர்மலா சீதாராமன் வச்சு ஒரு சாமியாரை விட்டெல்லாம் திருப்பி தூது விட்டாங்க எடப்பாடிக்கு. எடப்பாடி உறுதியா இருந்தார். அந்த தூது விடுற விஷயத்து வரட்டும்னு காத்திருக்கணும் இவர். முறிக்காம தேர்தல் நேரத்துல பாத்துக்கலாம்னு ஒரு கொக்கியை போட்டு வைக்கிறதும் அங்கே பதட்டத்தை ஏற்படுத்தும் பிஜேபிக்கு. தேர்தல் நேரத்துல முடிவு பண்ணிக்கலாம்னா அப்ப கூட்டணி இல்லைன்னு நம்மை போன்றவர்கள் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த மெசேஜையும் கன்வே பண்ணணும், முடிவும் எடுத்துடக்கூடாது. இதுதான் ராஜதந்திரம். அப்ப வரும்போது வாங்க அண்ணாமலை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தலையிடக்கூடாது அப்படின்னு கண்டிஷன்ஸை கால் மேல கால் போட்டு இவர் போட்டிருக்கணும். ஸோ அதெல்லாம் செய்யலாம், தாண்டி வந்தாச்சு. அப்போ நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு மெகா கூட்டணி வைப்பேன்னு சொன்னார். ஜெயக்குமார் வச்சு சொல்லவும் வச்சார். மெகா கூட்டணி அமையல, சாதாரண ஒரு வலுவான கூட்டணி கூட அமையல. பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருந்தா கூட கொஞ்சம் வலுவான இருந்த கூட்டணி கட்சியினரும் பாஜகவோட போய் அங்க வாக்கு அதிகமாயிடுச்சு. ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி தேமுதிக மட்டும் அவங்களால அழைச்சிக்க முடிஞ்சது. அது பலன் தரல. தேர்தல் முடிவுகளும் அந்த முடிவு தப்புன்னு காமிச்சிடுச்சு. பிஜேபியினுடைய சேஷ்டையால அவர்களும் பூஜ்ஜியம் வாங்கினாங்க. எடப்பாடியிடமிருந்து அந்த ராஜதந்திர குறைவான அளவும் அவருக்கும் பூஜ்ஜியம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இணைஞ்சு நடத்திருந்தாங்கன்னா கதை வேறன்னு வேலுமணி ஹெச்ராஜாலாம் சொன்னாங்களே, 20 தொகுதி ஜெயிச்சிருப்போம், 30 தொகுதி ஜெயிச்சிருப்போம். குறைஞ்சபட்சம் பூஜ்ஜியம் வந்திருக்காது. 40-40ங்கிற வார்த்தை இன்னைக்கு திமுக மேடைகள்ல ஒழிச்சிருக்குமா? இல்ல. சோ அந்த வாய்ப்பை விட்டார். அவரால் கூட்டணி அமைக்க முடியல. இதுதான் அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு சோர்வை கொடுத்துச்சு. தேர்தலுக்கு முன்னாடியே தோண்டுட்டான் கூட்டணி அமைக்க முடியலன்னு. முடிவுகள்ல 7 தொகுதிகள்ல டெபாசிட்டே போகிற அளவுக்கு, அதுவும் அவங்களாம் தனிநபர், அவங்க முன்னாடி யார் இருக்கான்னு சொன்ன ஓபிஎஸ் கிட்ட அதிமுக டெபாசிட் இழக்குது. டிடிவி எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்ட டிடிவி தினகரன் கிட்ட அதிமுக டெபாசிட் இழக்குது. 2 தொகுதியிலுமே 1 லட்சம் கூட உங்களால வாங்க முடியும். தமிழர் கட்சி வேட்பாளர்கள் வந்து முன்னேறி போனாங்க. திருநெல்வேலியில ஒரு 2000 ஓட்டு கம்மியா வாங்கியிருந்தா 4ஆம் இடத்துக்கு போயிருக்கோம் அதிமுக. மதுரைக்கும் அதிமுகவுக்கும் உணர்வு ரீதியான தொடர்பு உண்டு. அங்கே டெபாசிட் போகுது. இன்னைக்கு வாய்கிலேயே பேசுறாங்க. 2 முன்னாள் அமைச்சர்கள் இருந்தும் கூட நீங்க எப்ப பேசணும்? குறைஞ்சபட்ச கௌரவமான தோல்வியை தேடி தந்துட்டாது அப்படி பேசணும். அதை செய்யறதுக்கு உங்களுக்கு வழி இல்லையே. உங்களுக்கு எல்லாம் எதுக்கு வாயின்னு அதிமுக தொண்டை மதுரையிலே கேட்கறான். நான் உதயகுமார் மேல மரியாதை வச்சிருக்கிறேன், அது வேற. நீங்க என்ன கதியில் அந்த கட்சியை வச்சிருக்கீங்கன்ற கேள்வி வந்துடுச்சு. ஸோ இந்த அதிருப்தி குரல்கள் எல்லாம் இருக்கிற போதுதான் செங்கோட்டையனுடைய குரல் வெளிப்படையா ஒழிச்சது. இதே செங்கோட்டையன் குரல் 6 முன்னாள் அமைச்சர்கள் குழுவில் அவர் தான் இருந்தார். எடப்பாடி போய் பார்த்தவங்கல்ல. இவர் பார்க்கலன்னா கடைசியில் தலைமை கழகத்தில் வச்சு பார்க்கவே இல்லை, பச்சை பொய்ன்னு பேட்டியே கொடுத்துட்டார் எடப்பாடி. அடுத்த 15ஆவது நாள் செங்கோட்டையன் அது உண்மைதான்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் மறுக்கல. ஏன்னா சந்திச்சது நிஜம். போய் என்ன சொன்னாங்க? கட்சி வளர்ச்சிக்கு சில திட்டங்களை செய்யுங்க, ஒன்னா இருப்போம்னு சொன்னதை அவர் ஏத்துக்கல. 2026 நீங்கள் முதல்வராக வேண்டுமானால் கட்சி நல்லா இருக்கணும், நம்ம பலமா இருந்தாதான் நம்மளை தேடி கூட்டணி கட்சியில் வருவாங்க, நம்ம மெகா கூட்டணி அமைப்போம்னு சொல்றோம், எப்படி நம்ம நல்லா இருந்தா தானே வருவான், இப்படி எல்லாம் எடுத்து சொல்றாங்க. ஒரு காதலியே வாங்கல. ஸோ அந்த கோபமும் செங்கோட்டையனுக்கு இருந்திருக்கலாம். இதையெல்லாம் வச்சுதான் அவர் கொஞ்சம் வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. இப்படி எல்லாம் பேசுற டைப் செங்கோட்டையன் கிடையாது. அப்போ நீங்க சொன்ன மாதிரி பேட்டியின் தொடக்கத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு, ரெட்டல் அவருக்கு தான் சொன்ன பிறகு இந்த ரெட்டல் விவகாரம் இவ்வளவு பெருசாகன்னு யாராவது நினைச்சோமா? 2 மாசம் முன்னாடி. அப்பதான் என்னை போன்றவர்களுக்கு பலருக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அப்போ பிஜேபி அல்லது யாரோ சிலர் ஏதோ பண்றாங்க. இப்போ சட்ட நடவடிக்கை, நம்ம அதுக்குள்ள போய் அரசியல பூத்தக்கூடாது. ஹைகோர்ட்ல வந்த தீர்ப்பு வரைக்கும் சட்டம். அங்க குவாசி ஜுடிஷியரின்னு சொன்னா கூட தேர்தல் ஆணையம் கடந்த 4-5 ஆண்டுகளா பிஜேபி கண்ட்ரோல் தான். அங்கே போகாது. நாங்கள் உறுதியாக நின்று அந்த தீர்ப்பு வாங்கினாங்க. எங்களுக்கு விசாரிக்க அதிகாரம் இருக்கு. நீங்களாம் விசாரிச்சு தானே எடப்பாடி போயிச்சாலும் ஒத்துக்கிட்டிய அப்படின்னு கேட்குற வேதனையோடு கேட்குற அளவுக்கு அதை பற்றிலாம் குழப்பம் இல்லை, நாங்கள் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வாங்கி இப்போ தங்கள் கைகளில் வச்சுக்கிட்டாங்க. அப்போ பிஜேபி என்ன நினைக்குதோ அது தேர்தல் ஆணையத்தில் வெளிப்படும் அப்படின்றது ஒன்று. எடப்பாடியின் சம்பந்தி வீட்டில் நடந்த ரெய்டுகள் விசாரணை தொடருதுன்னு வந்த பிரஸ் ரிலீஸ் 2. செங்கோட்டையனுடைய அந்த கருத்து வெளியில வந்தது. இவ்வளவு நாட்கள் கழிச்சு ராஜேந்திர பாலாஜி மீது அது நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் படி நடந்தது. இந்த விவகாரத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது மதுரை உயர்நீதிமன்ற கிளை மாநில போலீசார் நடந்துகிட்ட விசாரணையில திருப்தி இல்ல, சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னதுனால அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. அது தனி வழக்கு, அது தனிப்பட்ட மோசடி வழக்கு, அது இதுல வராது. ஸோ இந்த புள்ளிகளை எல்லாம் நினைச்சு பார்க்கும்போதுதான் ஏதோ நடக்குது. அப்ப ஏதோங்கிறதுல நான் என்ன அதை டீகோட் பண்றேன்னா, ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுக விவகாரங்களை பிஜேபி தொடர்ந்து தலையிட்டாங்க. ஒத்துக்கிறாங்களா இல்லையா அதான் நிஜம். அவங்க உதவி இல்லைன்னா எடப்பாடி 4 ஆண்டுகள் ஆட்சி நடத்திருக்க முடியாது. அதுல எல்லாம் ஒவ்வொரு தலையீட்லையும் அந்த கட்சியை பலவீனப்படுத்துறது, உடைக்கிறது, இப்படிதான் இருந்தாங்க. ஏதோ ஆதாயத்துக்காக பார்த்தாங்க. அப்படி உடைச்சா பலவீனப்படுத்தினா தொண்டர்கள் நொந்து போய் நம்ம கிட்ட வருவாங்கன்னு பார்த்தாங்க, போகல. சரி நம்மளே வளர்ந்து பார்ப்போம்னு வேல் யாத்திரை நடத்தி பார்த்தாங்க, மக்கள் ஏத்துக்கல.
திமுக ஆட்சி வர்றதை தடுக்க முடியல. ம். அப்ப இன்னொரு முறை திமுக ஆட்சி வந்துடக்கூடாது, சட்டமன்றத்தை நெருங்குது இல்லையா, ஆமா. அதை தடுக்கணும் அப்படின்னா வலுவான அதிமுக இருந்தாதான் சாத்தியங்கிற புள்ளிக்கு இப்பதான் பிஜேபி வந்திருக்குன்னு தகவல் வருது நமக்கு. அப்போ எடப்பாடிக்கு அதை மறைமுகமா சொல்லி பார்த்துருக்காங்க, அவர் ஏத்துக்காமே இருந்தார். அப்ப அவருக்கு புரிய வைப்போம், அப்பயும் ஏத்துக்கலையா அவரை தள்ளி வைப்போங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்களோங்கிறது தான் இவ்வளவு பிடிவாதமாக இவ்வளவு தூரம் அப்படியே ஏதோ உரிமையை நிலைநாட்ட போறோம், சட்டத்தை அமல்படுத்துறோங்கிற மாதிரி கேட்டு வாங்கிட்டு போய் ரெட்டலை விவகாரத்தை வச்சிருக்காங்களோன்னு தோணுது. வரப்போற வாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செங்கோட்டையன் அமைதியானவர் இது மாதிரி பேசினது இல்லை அப்படிங்கிறத தாண்டி முதல்ல வந்து இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதற்கு பிறகு இரு மேடைகளில் அதை வந்து அதோட அவர் கைவிடலை. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து செய்திகளில் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறாரு, செங்கோட்டையன் வீட்டிற்கு பாதுகாப்பு, தொண்டர்கள் குவிந்தனர் இப்படின்னு பரபரப்பான செய்திகள் வெளியாகுது. ஆனால் அவர் வராரு, எல்லாத்தையுமே மறுக்கிறாரு. நான் எங்கே ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறேன், நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், நம்ம வீட்டில் எப்பயும் வந்து காப்பி சாப்பிட்டு போவாங்க அப்படின்னு கேஷுவலாக அதோட முடிச்சிடறாரு. சரி, பிரச்சனை ஓஞ்சதுன்னு பார்த்தா அடுத்த எம்ஜிஆர் நிகழ்ச்சியில், கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பார்த்தா மீண்டும் 2 மேடையில் வெளிப்படுத்துறாரு. அம்மா வந்து என்னை பற்றி என்ன இது அபிப்பிராயம் வச்சுருந்தாங்கன்னு பாருங்கன்னு வீடியோ போட்டு காட்டுறாரு. நான் வந்து பொறுத்து இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு, சோதிச்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. இரு மேடைகள்ல இப்படி ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு மறுபடியும் வந்து நான் கருத்துக்களை பரிமாறினேன் அப்படின்னு சொல்றத இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. என்ன நடக்குது இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியல. மீடியாக்களுக்கு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா அதுல உறுதியா நிக்கணும்ல. சரி, இப்ப என்ன தன்னுடைய கொள்கையை என்ன, தன்னுடைய நிலைப்பாட்டை என்ன மாத்திக்கிட்டாரு? நம்மளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறல. டெய்லி பேசுவார்னு பார்த்தோம், பேசல. அவர் ஆலோசனை கூட்டம் நடத்துறாருன்னு பிரேக்கிங் நியூஸ் போட்டோம், யார் போட்டாலும் மீடியா சார்பா பேசுறேன், பிரேக்கிங் நியூஸ் போட்டோம். டெய்லி வீட்டுக்கு 10 பேர் வர்றாங்க அப்படின்னாங்க. போலீஸ் பாதுகாப்பு பல பேருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு ஆடா தெரிஞ்சதுனால நம்ம பேசுறோம். சரி, இப்போ அதை பத்தி பேசுறோமா இல்லையே. சரி, தினசரி ட்விட் போட்டு அறிக்கை விட்டு அந்த பழக்கம் உள்ள வரா செங்கோட்டையன் இல்ல. ஆர்பி உதயகுமார் சைடுல இருந்து பதில் வந்திருக்கு. பதில் எப்படி இருந்துச்சு? செங்கோட்டையனுக்கு பதில் சொல்ற மாதிரி காலையில ஒரு வீடியோ போட்டார், மதியானம் அதுக்கு போடல அப்படின்ட்டு போயிட்டார். இல்ல, அவருக்காக போடலன்ட்டு பின்வாங்குறாரு. கேபி முனுசாமி இல்ல செங்கோட்டையன் தப்பெல்லாம் பண்ண மாட்டார்னார். பொன்னையை மட்டும் தான் கொஞ்சம் துடுக்க, செங்கோட்டையனை எல்லாம் ஒரு புறம் தள்ளி வைங்கன்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். ஆனாலும் சொன்னாங்களே தவிர செங்கோட்டையன் கையில் எடுத்த அந்த விவகாரம் தப்புன்னு யாருமா சொன்னாங்களா? அம்மா படத்தை வைக்காட்டி இப்ப என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? சொல்ற துணிச்சல் எவருக்கும் கிடையாது. அதனாலதான் எடப்பாடி இப்போ வரைக்கும் மௌனமா இருக்காரு. அவர் வாயை திறக்கலையே, சொல்லணும்ல. சோ அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, செங்கோட்டையன் தன் அதிருப்தி ஏதோ வகையில காமிச்சிட்டார், அவ்வளவுதான். டெய்லி 10 மணி ஆனா அவர் ஏதாவது போடணும், ட்விட் போடணும், அறிக்கை விடணும், பத்திரிகையாளர் கூட்டு பேசணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. அவர் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. ஏதோ ஒரு பின்னாடி ஒரு தைரியம் கிடைச்சிருக்கோன்னு நம்ம யூகம் பண்ணலாம். ஓகே, ஓபிஎஸ் அவர்கள் சமீபத்துல பேசிய அந்த செய்தியாளர் சந்திப்புல அதிமுக நம் கைக்கு வரும் அப்படின்னு ஒரு கருத்தை, இந்த வார்த்தையை கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டாங்க. இதேதான் சசிகலாவும் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவர் கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னார். இல்ல, இதற்கு முன்பு அவர் சொல்லும் போது அவர் முகத்தை நம்ம கவனிச்சிருப்போம். இப்போ அவர் சொல்லும் போது அவர் முகமலர்ச்சியை நீங்களும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவே அந்த வீடியோவை நான் பார்க்கல, நான் செய்தியை படிச்சேன். ஆனா என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னேன்ல அந்த பபிள்ஸ் டாட்ஸ் எல்லாம் இணங்கன்னு, அந்த டாட் நானே இவ்வளவு பேசுறேன்னா அப்ப அத்தனை பதவியில அனுபவிச்ச ஓபிஎஸ்க்கு புரியாமல் இருக்குமா? பிஜேபி கூட்டணியில் இப்போதும் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு சில தகவல் வராம இருப்பாங்க. என் காதுக்கே வருதுங்கிறனே, ஓபிஎஸ் காதுக்கு வராம இருக்குமா? அதான் பூரிப்போட சொல்றாரு. அதுக்கான ரகசியம் என்கிட்ட எனக்கு தெரியுங்கிறார். எதுக்கான ரகசியம்? பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்படுவதற்கான ரகசியங்கிறாரு. அதைதான் நான் தேர்தல் ஆணையம்னு சொன்னேன். இது ஏதோ ரெட்டலை விவகாரம் மட்டும் இல்ல, ரெட்டலை விவகாரம். ரெட்டலை கொடுக்கணும்னா யார் கையெழுத்து போடணும்? கையெழுத்து போற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இன்னைக்கு மேல ஒரு செய்தி கொடுத்திருக்காரு, பொதுச் செயலாளர் பதவி நீக்கப்படும், தலைமை ஒருங்கிணைப்பாளர் கையில வரும். அதான், அப்போ பொதுச் செயலாளர் பதவி வந்ததே செல்லாதுன்னு அடுத்த பெட்டிஷன், அடுத்த வாதங்கள் நடக்கும். அப்ப திரும்ப ஒருங்கிணைப்பாளரை கொண்டாந்து நிறுத்துங்க அப்படிம்பாங்க. அதைத்தான் அவர் வேற வார்த்தைகளை சொல்லிக்காரு. இதைத்தான் அரசியல் நடக்க போகுது, வரப்போற வாரங்கள்ல சில திருப்பங்கள் நடக்கலாம்னு சொன்னது இதுதான். நடக்கட்டும், பேசுவோம். அதிமுக தரப்புல இருந்து தாவேகாவோடு கூட்டணி அமைத்து விட்டால், இபிஎஸ் அவர்களுடைய பார்வை அமைச்சிட்டா நம்ம இந்த தேர்தல்ல வெற்றி பெற்றலாம், இத்தனை தோல்விகளையும் நம்ம இதுல சரி கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவர் அதற்கான முயற்சியில இறங்கி இருக்கிறதா பேசுபொருளாகி இருக்கு. அந்த நேரத்துல கடுமையான நெருக்கடியை பாஜக தரப்புல இருந்து மறைமுகமா கொடுக்கறதா பாக்குறீங்களா? நெருக்கடி கொடுக்குறாங்க, எங்களை கூட்டணியில சேர்ந்துக்கங்க, விஜய் கூட கூட்டணி போயிடாதீங்க அப்படின்லாம் என்ன பேச்சே வரல. பிஜேபிக்கு ஆசை இருக்கலாம் அதிமுக கூட்டணி வைக்கணும்னு. அதிமுக இருக்கிற எந்த நிர்வாகியும் நாம வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லவே இல்லையே. இல்ல, ஒரு முன்னாள் அமைச்சர் கூட பாஜகவோட போய் சேர்ந்தா அதிமுக பூஜ்யம் ஆயிடும். ஆமா, நானும் சொல்றேன், சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சியோட கூட்டணி வச்சு பிரயோஜனமே இல்ல. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதா சரியான நிலைப்பாடு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாத வரைக்கும் அவங்க உடஞ்சு காங்கிரஸ் தனியா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதிமுக காங்கிரஸா தான் இருக்கணும்.
அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற போது நாமளும் ஸ்ட்ராங்கா தானே இருந்தாகணும். வலுவான பிரதமர் வேட்பாளர் இருக்கிறார். மோடியா ராகுலான்னு கேட்க முடியாத நிலைமையில தானே அந்த தேர்தல் நடந்துச்சு. அப்பயும் திமுக பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யற கட்சி தான். ஆனா அந்த அது மறைஞ்சு பிரதமர் வேட்பாளருங்கிற அந்த கேள்வி பிரதானமாகும். ஆனா சட்டமன்ற தேர்தல் வரும்போது இங்க பிஜேபி எங்களுடைய முதல்வர் அண்ணாமலையை முதல்வராகனா எல்லாம் சிரிப்பான். அந்த கட்சி இன்னும் அந்த அளவுக்குலாம் வளரல. அவங்களுடைய நிலைப்பாடு அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம். நான் நக்கலா சொல்லல. பிராக்டிகலா சாத்தியம் இல்லை. அப்ப கேள்வி எங்க சொன்னா, அப்ப பிஜேபி பண்ண தவறுகள், செய்ய தவறிய நன்மைகள், இதுதான் மக்களுக்கு ஞாபகம் வரும். தமிழ்நாட்டுக்கு செய்யற துரோகம் தான் ஞாபகம் வரும். அப்ப அந்த கட்சியோட கூட்டணி சேரல அர்த்தம் இல்லை சட்டமன்ற தேர்தலில். அப்ப அது இருக்கட்டும். அதிமுக விஜயோட கூட்டணி வைக்கிறது முயற்சியை எடுத்தா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஏதாவது ஒரு கூட்டணி அமைச்சா வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் எடப்பாடிக்கு இருக்கு. இல்ல நாடாளுமன்ற இதைத்தான் செங்கோட்டையன் 6 பேர் போய் சொன்னாங்க. விஜய் நீ கூப்பிடலாம், யாரை வேணாலும் கூப்பிடுங்க, அப்படி கூப்பிட்டா நம்மளை மதிச்சு வர்ற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதுக்கு கட்சியை ஒற்றுமைப்படுத்துவோம் தான் சொன்னாங்க. இந்த அடிப்படையை இந்த நிமிடம் வரை ஏற்க மறுக்கிறார் எடப்பாடி. யார் வருவா அவங்கள நம்பி வருவாங்க? அப்புறம் ஆளுக்கு 117 எடுத்துக்கோமா, வந்துடுச்சா? அப்படி சரிபாதி கேட்கிற தகுதி விஜய்க்கு வந்துடுச்சா? அப்படி சரிபாதியை கொடுக்குற அளவுக்கு அதிமுக பலவீனப்பட்டு போச்சா? இல்ல அப்படி எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் எடப்பாடி தலைவர் வந்திருக்கே, அது உண்மையா இல்ல உண்மையா பொய்யாங்கிறட்டு அப்படி கேட்டா ஆச்சரியப்பட முடியாது. அந்த லட்சணத்துல நீங்க இருக்கிறீங்க, கேட்கிற அளவுக்கு லட்சணத்துல இருக்கிறீங்க. கொடுக்குற அளவுக்கு அதிமுக என்ன பலவீனப்பட்டு போகல. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படி கேட்கிற அளவுக்கு ஏளனமா பாக்குற அளவுக்கு அதிமுக வச்சிருக்கிறீங்க. அப்படி கேட்ட உடனே கொடுக்குற இடத்துக்குலாம் என்ன அதிமுக பலவீனப்படல. தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க. இப்படி ஒரு வார்த்தை விளையாட்டுக்கு கூட வந்துடக்கூடாது அவங்களை உஷார்படுத்தினாங்க. கட்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க, நம்ம கிட்ட வந்து சார் கூட்டணி வச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு 90 கொடுங்க அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படியே 60 வந்து நிக்கணும்னா நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்லாட்டி 117 கேட்க மாட்டாரு. இப்படி கால் மேல கால் போட்டு 117 கேட்பாங்க. பாடி லாங்குவேஜ் அதுல சேர்ந்து இருக்கு. அந்த லட்சணத்துல இன்னைக்கு கட்சி இருக்குங்கிறத உணர மறுக்கிறார் எடப்பாடி. ஓகே, அதிமுகவுல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து தாவேக்கா தொடர்பா பேசும்போது விஜய் வரட்டும், விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்ப சாஃப்டாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் கூட்டணி போனா என்ன பாப்போமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. பழைய செய்தி தான் இருந்தாலும் இந்த நேரத்துல பொதுச் செயலாளர், தாவேக்கா பொதுச் செயலாளர் வந்து அதிமுகவோட எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறல, அதிமுகவோட கூட்டணி கிடையாது, தாவேக்கா தலைமை ஏற்று வருவர்களோட தான் கூட்டணின்னு ஒரு அறிக்கை வந்துச்சு. அப்போ தாவேக்கா அதிமுக கூட்டணி இல்லைன்னு நம்ம உறுதியா எடுத்துக்கலாமா? யாரையும் நம்பாதீங்க. அரசியல்ல யாருக்கும் வெட்கம் கிடையாது, யாருக்கிட்டையும் கிரெடிபிலிட்டியும் கிடையாது. குறிப்பா தேர்தல் அரசியல்ல, கூட்டணி அரசியல்ல யாரு சொல்றதையும் நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாதுன்னா, ஏன்னா சார் நாளன்னைக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்குது, இப்ப கூட நம்பக்கூடாதான்னா அந்த நேரம் வேற வழி இல்லை. ஏதாவது என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுத்தாகணும். ஆனா இன்னும் 10 மாசம் இருக்கு. கண்ணு கட்டிய தூரத்தில் தேர்தல் இருக்குங்கிறது வேற விஷயங்களுக்கு. கூட்டணி அரசியலை பொறுத்த வரைக்கும் 1 மாசத்துக்கு முன்னாடி கூட மாற்றங்கள் நடந்திருக்கு. இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம். பல ஆப்ஷன் இருக்கு. இப்போ அதிமுக பார்வையில இருந்து விஜய் இழுக்கலாமா, பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் விட்டுட்டோம், இந்த இடையாவது இழுக்கலாமா எல்லாம் முயற்சி நடத்துற மாதிரி 2 பேரும் சரியில்லைன்னு சொல்லிதான் நம்ம கட்சி ஆரம்பிச்சோம். விஜய் நினைக்கலாம் கூட்டணிக்கு போனா தற்காலிகமா அவருக்கு வெற்றி கிடைக்கும், மக்கள் ஆதரிச்சா அவர் ஆட்சியிலே அமருவார், எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் ஆகலாம், அதெல்லாம் ஜெலுஜெலுன்னு இருக்கும் தற்காலிகம். ஆனா விஜய் என்கிற பிம்பம் உடைப்படும். ஏன்னா 2 பேரும் ஜெயில இப்ப சரியில்லாத ஒருத்தரோட சேர்ந்து ஆட்சி அமைச்சிட்டு அவர் கொடுக்கறலாம் வாங்கிட்டுனா அப்ப நீயும் 10ஓட 11 தானா, ஒரே குட்டையில் ஊறிய மட்டை தானா அப்படிங்கிற கேள்வி விஜய நோக்கி வரும். அந்த பிம்பத்தை சரிப்படுத்தி அவர் எந்திரிக்கிறதுக்கு நீண்ட காலம் ஆகும். ஸோ ஒரு தற்காலிக வெற்றியும் கிடைக்கும், நீண்ட காலத்துல ஒரு பலவீனப்பட்ட நிலைக்கும் ஒரு ஆளாவார். இது இந்த நிலைமை நமக்கு வேண்டான்னு விஜய் நினைச்சா 2 பேர்ட்டையும் சேர வேண்டாம், நாம தனியா நிப்போம், நம் தலைமையில் ஒரு கூட்டணி வைப்போம்னு அவரும் கணக்கு போடலாம். பிரசாந்த் கிஷோர் அப்படியும் சில ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்கலாம். அப்போ அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? அதே பாட்டாளி மக்கள் கட்சி முதல் ஆப்ஷனா இருக்கும். இங்க வாங்க நம்ம சேருவோம். ஏற்கனவே ஆதவர்ஜனா வந்துட்டார், அந்த நட்பு பழையது, அந்த போன் நம்பர் என்ன மாத்தலான்னு அப்படின்ட்டு திரும்ப அவருக்கு ஒரு போனை போடலாம். சொல்ல போறீங்களா? ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு செட் ஆன அது மட்டுமே காரணம் இல்லை. அப்படி போனாதான் இருக்கு, அப்படி போகலைன்னா இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. வாய்ப்புகள் யாரெல்லாம் திமுகவில் அதிருப்தியோடு இருக்கிறார்களோ அவர்களை தட்டி பிடிச்சு இழுக்கிறதான அரசியல். ஸோ இப்படி ஒன்று யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கணக்கு போட்டு விஜய் ராமதாஸ் இழுப்போம், திருமாவளவனை இழுப்போம், நான் ஒரு சமுதாய ஒற்றுமைக்கு சமூக ஒற்றுமைக்கு பாடுபடுறேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற உண்மையும் இருக்கு. 2 சமூகங்கள் கீழே அடிச்சுக்கிறாங்கன்னா ஒரு அணியில இருந்தாங்கன்னா மோதல் குறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம 3 பேரும் சரிசமமான இடங்கள்ல நிற்போம், யார் அதிகமா ஜெயிக்கிறோம் சொன்னால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நடக்க வாய்ப்பு குறைவு. ஆனா மறுக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் சொன்ன அரசியல்ல எதுவும் சாத்தியம்னு சொன்னேன். அப்படி ஒரு அணி அமைஞ்சிட்டா
திமுகவுக்கு அதிமுக அதை விட திரட்டு வேற எதுவும் இல்லை. இவர்கள் யார் ஆட்சி அமைப்பதுங்கிறத தீர்மானிக்கிற சக்தியா அந்த 3 பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு ஆச்சரியம் நடந்துட்டா அவங்களே நம்மளை ஆச்சரியப்படுத்தினாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் சொல்ல புரியுதுங்களா? அரசியல்ல எதுவும் சரியாகும். சரி, ஏன் அவங்க ஒரு 120 இடம் ஜெயிக்க மாட்டாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? ஒரு பேச்சுக்கு நான் கேட்கறேன். மக்கள் ரொம்ப விரக்தி ஆயிடுறான். 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, பஸ்ல எந்த பஸ்ல வேணாலும் ஏறிக்கலாம், எங்க வேணாலும் ஏறிக்கலாம், ஒரு நாள் எத்தனை வேணாலும் ஃப்ரீ தான் அப்படின்னு ஒரு லேடிஸ் நினைச்சாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னா, தள்ளி வச்சுட்டாங்கன்னா, திமுக மேல விமர்சனத்துக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த ஆட்சியில இருக்கு. சரி, ஒரு இடம் போட்டு தான் பாப்பேன், போட மாட்டாங்கன்னு ஜனநாயகத்துல நம்ம சொல்லவே கூடாது. இல்ல, ஒவ்வொரு மாற்றமும் ஒரு வாட்டி போடலாம் அப்படிங்கறது. அப்போ நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்ச திரட்டை ஏற்படுத்துவாங்க. யார் ஆட்சி அமைப்பா, யார் ஆட்சியை இழப்பான்னு காரணமாக அந்த அணி அமையும். சில ஆச்சரியம் நடந்துட்டா, திருப்பங்கள் நடந்துட்டா அவர்களே ஆட்சி அமைக்கலாம். நான் சொல்றேன், நான் விஜய் ஏதாவது கணக்கு போட்டுக்கிட்டு தானங்க இருப்பாங்க. நான் சாத்தியமுள்ள யோசிக்க தகுதியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். இதற்கு முன்பை விட இப்ப விஜய் வந்து இன்னும் பலப்பட்டிருக்காரு. ஆமா, இப்ப ஃப்ரீயா இருக்காரு, ஏன்னா வெளியில அவ்வளவு போக மாட்டாரு. இல்ல, அத சொல்லல. இல்ல, அதனால நிறைய யோசிப்பாருன்னு சொல்றேன். பலப்பட்டிருப்பாரு, 2 கைகள் இணைந்து இருக்கிறது இல்லையா? அப்ப அந்த இளைஞருக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்திருக்கிறாங்க. ஆதவ் சும்மா போகல, நல்ல பெருமளவு நிதி கொடுத்திருக்கிறாரு சொல்றாங்க. சோ பணத்துக்கு பஞ்சம் இல்ல. கட்சி நிதி கொடுக்கறோன்னு தப்பு கிடையாது. நேர்மையான விஜய் அதையும் ஒரு காலத்துல வெளியே சொல்வார், நம்ம நம்பலாம். தப்பு கிடையாது. பணம் கொடுத்ததா பதவி வாங்கினான்னு அந்த அர்த்தத்துல சொல்லல. பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு கட்சிக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வேலை செய்யறாருன்னா குறைஞ்சது 100 கோடி ரூபாயிலிருந்து 150 கோடி, குறைஞ்சபட்சம் 150 கோடி எல்லாம் வரமாட்டாருங்கிறது ஊரறிஞ்ச நிஜம். அப்ப அந்த 150 கோடி விஜய் கிட்ட எங்க இருக்குன்னு கேள்வி வருமா வராதா? அதனாலதான் நேர்மையான அரசியலை விரும்புகிற விஜய் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுப்பாருன்னு நான் சொன்னேன், எதிர்பார்க்கிறேன்னு சொன்னேன். மற்றபடி திமுக இருக்கிற அதே உரிமை விஜய்க்கும் இருக்கு, யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாதுன்றது. ஓகே, நன்றி சார். நன்றி, உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கும் உங்களோட பதில்களுக்கும் நன்றி. நன்றி. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.